உங்கள் நேரத்தை மிகச் சிறந்த முதலீடாக மாற்றுவது எப்படி? நேரத்தை எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்று எப்போதாவது யோசித்துள்ளீர்களா? இந்த கேள்விதான் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. நேரத்தை சரியாக முதலீடு செய்ய தெரியாவிட்டால் எவ்வளவு திறமை இருந்தாலும் அது வெறும் குப்பைக்கே சமம். சரி, எங்கே முதலீடு செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டால் அதற்கு சரியான பதில் உங்கள் பொன்னான நேரத்தை உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கு பயன்படுத்துங்கள் என்று சொல்வேன். அது எப்படி என்று உங்களுக்கு கேள்வி எழும். இதனை முழுமையாக புரிந்து கொள்ள இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையையே இது மாற்றும் வாய்ப்பிருக்கிறது. தன் வேலையின் மூலமாக ஒருவர் சம்பாதித்துள்ள 1,00,000 ரூபாயை முதலீடு செய்வதற்கு சிறந்த வழி எது என்று உங்களிடம் கேட்டால் என்ன வழி சொல்வீர்கள்? தங்கத்தில் போடுங்கள் என்றும் நிலத்தில் போடுங்கள் என்றும் இன்னும் பலவிதமான முதலீடு வகைகளை சொல்வீர்கள் அல்லவா? ஆனால் இதே கேள்வி பல வல்லுநர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் அளித்த பதில் மிகவும் மாறுபட்டதாக இருந்தது. அது என்னவென்றால், அந்த 1,00,000 ரூபாயை சம்பாதிப்பதற்கு அவர் என்ன செய்தாரோ அதில் மேலும் சிறப்புறுவதற்கு தேவையானவற்றில் அந்த 1,00,000 ரூபாயையும் முதலில் அவர் முதலீடு செய்வதுதான் மிகச் சிறந்த முதலீடாக இருக்கும் என்று கூறினார்கள். ஏன் அவ்வாறு கூறுகின்றனர் என்ற கேள்வி எழலாம். தனக்கு வருமானம் தரும் தன்னுடைய திறமையை மேம்படுத்த முதலீடு செய்து கொண்டே இருப்பது மிகவும் அவசியம். இல்லையென்றால் தேக்க நிலையே ஏற்படும். இதற்கு குறிப்பிட்ட அளவு பணத்தை செலவு செய்து கொண்டே இருந்தால்தான் தற்போது கிடைக்கும் வருமானம் பல மடங்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். இல்லையென்றால் அந்த 1,00,000 வருமானம் நாளடைவில் அதே 1,00,000ஆகவே தான் இருக்கும். இல்லையென்றால் அதற்கும் குறைவானதாக மாறிப்போகும். நீங்கள் செய்யும் வேலையில் மேலும் மேலும் சிறப்புறுவது மாபெரும் சேமிப்பு உத்திகளில் ஒன்று. நீங்கள் செய்யக்கூடிய வேறு எது ஒன்றையும் விட இது உங்கள் சம்பாத்திய திறனிலிருந்து அதிகப்படியான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். பல மடங்கு வருமானத்திற்கும் பொருளாதார சுதந்திரத்திற்குமான விதி இதுதான். உங்கள் வருமானத்தில் 3% உங்கள் எஞ்சிய வாழ்நாள் நெடுகிலும் உங்களுக்குள் முதலீடு செய்யுங்கள். நீங்கள்தான் உங்களுடைய மிக பொன்னான முதலீடு, உங்களுடைய மிக மதிப்பு வாய்ந்த சொத்து. நீங்கள்தான் உங்கள் தனிப்பட்ட சேவை நிறுவனத்தின் தலைவர். ஆராய்ச்சியிலும் உருவாக்கத்திலும் தொடர்ச்சியாக முதலீடு செய்யாத எந்த ஒரு நிறுவனமும் விரைவில் தன் வியாபாரத்தை இழுத்து மூடிவிடும். இதே கொள்கை உங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் தொடர்ந்து உங்கள் மீது முதலீடு செய்யாவிட்டால், உங்கள் அறிவையும் திறமைகளையும் நீங்கள் மேம்படுத்தாவிட்டால், நீங்கள் செய்யும் மிக முக்கியமான விஷயங்களில் மேலும் மேலும் சிறப்புறாவிட்டால், நீங்கள் உண்மையிலேயே பின்தங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் ஓர் உலகத்தில் யாரும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை. நீங்கள் வேலை செய்யும் நிறுவனம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சி திட்டத்தை வழங்கினாலும் சரி, வழங்காவிட்டாலும் சரி, நீங்கள் உங்களுக்கென்று ஒரு சிறப்பு பயிற்சி திட்டத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் தனிப்பட்ட எதிர்காலத்திற்கு வேறு யாரேனும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் எங்கே போக விரும்புகிறீர்கள் என்பதையும் அங்கே சென்றடைவதற்கு நீங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் தீர்மானித்து பிறகு அது குறித்து ஒவ்வொரு நாளும் நடவடிக்கை எடுங்கள். இது ஒன்றை மட்டும் நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் போதும். உலகில் முன்னேற்றத்திற்காக சொல்லப்படும் மற்ற எந்தவித விதிகளையும் நுணுக்கங்களையும் விட இது 1000 மடங்கு சிறந்த வழிமுறை என்பதை உங்கள் வளர்ச்சியின் மூலம் நீங்களே புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய முக்கியமான இலக்குகளை ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் எழுதுங்கள், மீண்டும் மீண்டும் படியுங்கள். தினமும் அவற்றை நீங்கள் எழுதும்போது அவற்றை அடைவதற்கு உங்களால் என்ன செய்ய முடியும் என்பது பற்றி சிந்தியுங்கள். இதற்காக தனி நோட்டு புத்தகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த உத்தியாகும். உங்கள் நாளை துவக்குவதற்கு முன்பு தினமும் காலையில் உங்கள் இலக்குகளை மீண்டும் மீண்டும் எழுதுவதும் படிப்பதும் அவற்றை பற்றி சிந்திப்பதும் அவற்றை உங்கள் ஆழ்மனத்திற்குள் மேலும் மேலும் ஆழமாக பதிவு செய்யும். பிறகு இப்பயிற்சி உங்கள் ஆழ்மனத்தையும் முடிவில்லா பேரறிவையும் உங்கள் இலக்குகளை அடைவதை நோக்கி செயல்படுவதற்கு தூண்டுகிறது. உங்கள் இலக்குகளை அடைவதற்கு தேவையான வகையான மக்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் உங்கள் வாழ்விற்குள் கவர்ந்திழுக்க துவங்குவீர்கள். நீங்கள் வேறு எதுவும் செய்யாவிட்டாலும் கூட ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்குகளை மீண்டும் மீண்டும் எழுதுவது, உங்கள் திறமையை மேம்படுத்த உங்கள் மீதே முதலீடு செய்வது என்ற நடவடிக்கையே உங்கள் உற்பத்தி திறனையும் செயற்திறனையும் விளைவையும் வாரத்துக்கு 0.5%, மாதத்திற்கு 2%, வருடத்திற்கு 26% அதிகரிக்கும். காணொளியை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற காணொளிகள் இந்த தளத்தில் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருப்போம். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகட்டும்.